நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட, வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதியோர் இயக்கத்தினுடைய தலைவி அம்மாள் வள்ளியம்மாள் அவர்கள் இன்று நம்முடைய அனுபவ நிகழ்ச்சிக்காக முதியோர் இயக்கங்கள், முதியோர் குழுக்கள் பற்றி பேச வந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து இந்த முதியோர் இயக்கத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய இளங்கோ ராஜரத்னம் ஐயா அவர்களை எப்படியெல்லாம் இந்த முதியோர் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டன, இது எந்தெந்த மாதிரியெல்லாம் பயனடைந்திருக்கின்றது என்பதை பற்றி இன்று பேச வந்திருக்கின்றார்கள். அவர்களை அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாகவும் கடல் வாணி சார்பாகவும் உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம கூட வள்ளியம்மா இருக்காங்க. வள்ளியம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். இது இந்த கடல் வாணி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது நான் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது இந்த முதியோர் குழுக்கள், இந்த இயக்கம் சொல்கிறீங்க, இந்த இயக்கத்தோட இந்த முதியோர் குழுக்கள் எப்படியெல்லாம் ஆரம்பிச்சிங்க, எப்படி இது இப்போ செயல்பட்டுருக்கு, இதனால் என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய பயன் கிடச்சிருக்கு சார்? இந்த முதியோர் குழுக்கள் சுனாமிக்கு பின்னாடி அப்படி 26/12/2004 சுனாமி எடுத்தது. அதுக்கு ஒரு 5 மாதம் கழித்து இந்த எங்களுடைய ஒரு நிறைய நிறுவனங்கள் வந்தாங்க. அவங்க நிறைய உதவிகள்லாம் செய்தாங்க. ஏன்னா நாகப்பட்டினத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியா ஆனதுனால நிறைய ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் நிறைய பேர் எல்லா உதவிகளும் செய்தாங்க. செய்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இந்த ஹெல்பேஜ் இந்தியா என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் மட்டும் அங்கேயே தங்கியிருந்து இந்த 55 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்களை தேடி அவங்கள ஒரு குழுக்களாகவும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி, பருப்பு, ஆயில் இதெல்லாம் கொடுத்து உதவுற மாதிரியாகவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ குழுக்கள்லாம் என்ன, எத்தனை பேர் இருப்பாங்க? குழுக்கள்ல இருந்து இப்போ 12 to 20 பேர் வரைக்கும் இருப்பாங்க சார். இந்த குழுக்களில் எப்படி சாப்பிங்க, எப்படி ஆட்கள்லாம் எப்படி அந்த குழுவில் சாப்பிங்க? அது குழுக்கள் நாங்கள் 12 பேர் 20 பேர் ஒன்றா சேர்ந்து எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களா? பக்கத்தில் உள்ளவங்கள சேர்த்து ஒரு குழுவாக அமைச்சு அதில் தலைவர், செயலாளர். ஓகே. இந்த வயசானவங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வயசானவங்கன்னா ஒரு 55 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 55 வயசுங்கிறது எப்படி தெரியும்? கண்டுபிடித்து தான் சார் நாங்கள் கூப்பிடுவோம். சரி. ஏன்னா அவங்களோட ஒரு ஆதார் கார்டு இப்போ இருக்குல்ல, ரேஷன் கார்டு இருக்குது, அதை வச்சு இவங்களுக்கு இத்தனை வயசாகுது, 50க்கு மேலே 52, 53 இப்படியெல்லாம் நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம். 55 வயசுன்னு ஒரு கணக்கு இல்லை. இவங்களுக்குலாம் இந்த குழுவை பற்றி ஏற்கனவே தெரியுமாம்மா? தெரியாதுங்க சார், அவங்களுக்கு தெரியாது. சரி. இப்போ இந்த வயசானவங்க சொல்கிறீங்க, இந்த வயசானவங்க முதல்ல வேறு ஏதாவது குழுவில் இல்லையா? அவங்க இருந்தாங்க. ஏன் உங்களை தனியாக குழு வச்சுக்கிறீங்க சார்? முதல்ல மகளிர் குழுக்களில் இருந்தாங்க சார். 50 வயசானவொன்னே 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு எங்களை வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க.
இல்லையா இப்போ அப்படிலாம் இல்லையா இப்போ அரசாங்க திட்டங்கள் எல்லாம் வந்து வயசானவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழுக்கள்ல. அது இப்போ அவங்களே சேர்க்குறாங்களே முதியோர்களை. ஆமாம், சரி. எப்படி எல்பிஜிக்கு பின்னாடியே அவங்களே அரசாங்கமாக முதியோர்கள் குழுக்கள் சேர்க்குறாங்க. சரி, இந்த குழு வயசானவங்களை குழுவாக சேர்க்கறதுனால இந்த குழுவில் இருந்து இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, இளம் பெண்கள் இருக்கிற குழுவில் இல்லாமல் முதியோர் குழுவுக்கு வர்றதுனால வந்து இப்போ அது வந்து நல்லதா எப்படி என்ன காரணம் இது? அது ரொம்ப ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லதா தெரியுதுங்க சார். நாங்கள் முதல்ல நினைச்சோம் இந்த வயசான காலத்தில் இந்த குழுக்கள் அமைச்சு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இப்போ இந்த முதியோர்கள் குழுக்கள் இல்லைன்னா நிறைய முதியோர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, இல்லை சரி, இப்போ இந்த குழுக்களாக சேர்க்குறீங்க, ஒரு 12 to 20 பேர் சேர்க்குறீங்க, அதுதான் வந்து சுய உதவி குழு மாதிரி அப்படின்னு சொல்லிச்சுக்கோங்க, சுய உதவி குழு தான். ஸோ அந்த சுய உதவி குழுவை சேர்த்ததுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அதுக்கடுத்து அது என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கொஞ்சம் சிறு சேமிப்பாக சேமிச்சுட்டு இருந்தோம் சார். சரி, சிறு சேமிப்பானா நாங்கள் முதல்ல 50 ரூபாயிலேருந்து சேமித்தோம். சரி, 50 ரூபா ஒரு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 6 மாசமா சேமித்தோம். இல்லை இப்போ இந்த சிறு சேமிப்புங்கிறது வந்து எதுக்காக சிறு சேமிப்பு? சிறு சேமிப்பு இது எங்களுக்கு வந்து அந்த சிறு சேமிப்பு ஏன்னா அந்த உழைக்கக்கூடிய வயசுலயே அந்த சிறு சேமிப்பாக சேமித்து வச்சிருந்தால் எங்களுக்கு முடியாத காலத்தில் அது எங்களுக்கு உபயோகமாகும். சரி, சேமிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? சேமிக்க முடியாவிட்டாலும் பிள்ளைங்க இருந்து உதவி பண்ணுறாங்க சார். சில பேருக்கு நிறைய பிள்ளைங்க வந்து அந்த மாதம் பணத்தை கட்டிட்டு வர்றாங்க. சரி, அவங்களும் இப்போ வந்து ரொம்ப எனக்கு 75 வயசாகுதுன்னா நான் வந்து கொஞ்சம் தொழில் பண்ணுற மாதிரி இருக்கிறேன்ல, நான் வந்து பிள்ளைங்களை சார்ந்து இருக்க வேண்டாம். அப்படி இன்னும் என்னை விட தாழ்ந்து போய் இருக்கிறவங்க பிள்ளைங்களை சார்ந்து இருக்கணும். அவங்க அந்த பணத்தை உதவி பண்ணுவாங்கன்னா இந்த அம்மா வந்து குழுக்களில் வந்து 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி கொடுக்குறாங்க. சரி, என்ன அதை வச்சு அவங்க தொழில ஏதோ கடனும் கொடுக்குறீங்க? கடனும் கொடுக்குறோம். எப்படி உள்கடன் கொடுக்குறோம்? இப்போ எப்படின்னா எங்களுக்கு 100 ரூபா சேமித்தோம், 50 ரூபா சேமித்தோம், அப்புறம் 100 ரூபா சேமித்தோம். ஸோ 50 ரூபா சேமித்தா வந்து ஒரு 10 பேருக்குனாலே வந்து 500 ரூபா, 20 பேர். அப்போ ஃபர்ஸ்ட் 20 பேர்னா 1000 ரூபா வரும். 1000 ரூபா வந்தால் ஒரு 10 மாதத்துக்கு சேர்ந்தா ஒரு ஆளுக்கு அது எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா நாங்கள் ஃபிஷர்மேன் ஏரியாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது பற்றாக்குறையா இருக்கு அந்த காசு. ஒரு 16 வருடமாக வந்து நீங்க வந்து இந்த குழுக்கள் நடத்திட்டு இருக்கிறோம். 100 ரூபா சேமிச்சோம், 200 ரூபா சேமிச்சோம். இப்போ எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க? இப்போ 500 ரூபா சேமிக்கிறோம். இப்போ ஒட்டு மொத்தமா உங்க கையில எவ்வளவு இருக்கும்? இப்போ ஒட்டு மொத்தமா எங்க கையில 32,500 ரூபா மட்டும் எங்களுடைய சேமிப்பு இருக்கு, வட்டி அல்லாமல். சரி சரி, அது எப்படியும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வரும். வரும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இந்த பணத்தை வந்து நீங்க லோன் கொடுப்பீங்க? லோன் கொடுக்குறோம். லோன் கொடுத்து மாதம் மாதம் குறைச்ச வட்டி 2 பைசா வட்டி தான் கொடுத்து வாங்கிட்டு. வயசானவங்க வந்து வேலை செய்ய முடியுது. எத்தனை வயசு வரலாம் பார்ப்பாங்க சார்? 80 வயசு வரைக்கும் எங்கள் ஃபிஷர்மேன் ஏரியாவில் சும்மா கொஞ்சமாவது கருவாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆத்தாங்கரையை போய் கடற்கரையோரம் போய் கொஞ்சம் சின்ன தொழிலா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தொழில் பண்றாங்க. அப்போ வயசானவங்க வந்து வீட்டிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வேலை செய்யலாம். இல்ல, ஆமா செய்யலாம். சேர்ந்து இப்படி ஒற்றுமையா சேர்ந்து அந்த சேமிப்பை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு கடன் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. நீ 80 வயசுல வரல வேலை பார்க்கறாங்கன்றீங்க, பெரிய ஆச்சரியமா இருக்கு. 80 வயசு வரல வேலை பார்த்து அவங்க சம்பாதிக்க முடியுதுன்னா அப்ப இந்த சுய உதவி குழுங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது எங்களுக்கு நாங்க செய்த ஒரு புண்ணியம்னு சொல்லலாம், இல்லை நிறைய நாங்கள் கொடுப்பன அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹெல்பேஜ் இந்தியா வந்து எங்களுக்கு இந்த முதியோர்களை தேர்வு பண்ணது. சரி, அதுதான் எங்களுக்கு நாங்கள் செய்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். குழுக்கள் கடன் மாத்திரம் கொடுக்காம வேற என்னென்ன பண்ணுவீங்க குழு மூலமா?
குழுக்கள் மூலம் நாங்கள் அது மாவட்ட லெவலுக்கு மாநில அளவில் கொண்டு வந்தோம் அந்த குழுக்கள் அதிகமானோடனே அந்த ஒரு ஏரியாவில் ஒரு 6-7 குழுக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கிராம அளவிலான கூட்டமைப்புக்கு வச்சோம். அந்த கிராம அளவிலான கூட்டமைப்பு ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த குழுக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதை அதை நாங்கள் போய் இந்த கிராம அளவிலான கூட்டமைப்பில் தலைவர் செயலாளர் 2 பேர் இருப்போம், அவங்க போய் அதை சரி பண்ணி வைக்கணும். ஒன்று அடிச்சு பிடிச்செல்லாம் சரி பண்ணுறதில்ல. ஸோ இப்போ குழுக்களுக்கு அடுத்து கிராம அளவிலான ஒரு கூட்டமைப்பு, அதை அடுத்து மாவட்ட அளவிலான கூட்டமைப்பு. ஸோ இந்த கிராம அளவிலான கூட்டமைப்புக்கு வந்து சேமிப்பெல்லாம் இது இருக்காது? சேமிப்பெல்லாம் இல்லை, சந்தா மட்டும்தான் வசூல் பண்ணுவோம். கிராம அளவிலான கூட்டமைப்புகளை இவங்கெல்லாம் இதாக வந்துடுவாங்க. அந்த கிராம கூட்டமைப்பு என்ன பண்ணும்? கிராம அளவிலான கூட்டமைப்பு அவங்க குழுக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கிராம அளவிலான கூட்டமைப்பு தலைவர் செயலாளர்கிட்ட வரும். அதை நாங்கள் அந்த குழுவுக்கு இல்லை அந்த குழுக்களை மக்கள் கூப்பிட்டு நாங்கள் வச்சு என்ன சின்ன சின்னதுன்னா, ஒரு அம்மா வட்டி கட்டும், ஒரு அம்மா அசல் கட்டும், இந்த சின்ன பிரச்சனைகள் தான். இதை நாங்கள் தீர்ப்போம். ஆதரவற்ற முதியோர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் யார்? ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களுக்கு ஹெல்பேஜ் இந்தியா ஒரு தொகை பணம் கொடுத்தாங்க. அதில் குறைச்ச வட்டிக்கு 1 பைசா வட்டிக்கு நாங்கள் கொடுத்து வாங்கி அந்த வட்டியிலேருந்து வர்றதை ஆரம்பத்தில் நாங்கள் 150 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அரிசி பருப்பு ஒரு மாதத்துக்கு உண்டானது, அரிசி பருப்பு, ஆயில், துடிக்க போடுற சோப்பு, குளிக்கிற சோப்பு, இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது அதை நாங்கள் இந்த ஓஏபி பணம், இந்த மாத ஓஏபி பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் சரி இதுவும் இந்த ஓஏபி பணமும் இல்லாமல் இருக்கிற முதியோர்களுக்கு இப்போ நாங்கள் உதவி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஓஏபி பணம் பற்றி சொன்னீங்க. ஓஏபி பணம் எப்படின்னா முதியோர் பென்ஷன், அரசாங்க பென்ஷன், அதுக்கு என்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்க? எப்படி போய் அது என்ன முயற்சியெல்லாம் எடுக்கிறோம்னா, நாங்கள் முதல்ல எந்த கட்சிக்காரங்களும் சார்ந்து போகலை, நாங்களே போவோம். ஏன்னா எங்கள் சின்ன சின்ன பிரச்சனை ஃபங்க்ஷனுக்கு மாவட்ட ஆட்சியர், அரசு தரப்பில் முக்கியமானவங்களை எங்களோட ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிடுவோம், வருவாங்க. அவங்க கையிலேயே நேரடியாக நாங்கள் சில மனுக்கள் கொடுப்போம், எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு. இந்த பென்ஷன் பணம், ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு தனி கீவு, முதியோர்களுக்கு தனி கீவு, எங்களுக்கு தனி பெட்டு, தனி டாக்டரு, இதெல்லாம் வேணும்னு ஒரு சில கோரிக்கை மனுக்கள் கொடுப்போம். அது வாங்கி ஒரு சிலவங்க அதை நாங்கள் இதே எங்கள் நாகப்பட்டினம் ஜிஹெச்சில் ரொம்ப நாளாக அந்த வழிகாட்டுதல் மையம், முதியோர்களுக்கு வழிகாட்டுதல் மையம் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருந்தோம். அதுக்கு 3-4 ஸ்டாப்பை போட்டு அதுக்கு எங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரியிலே ஒரு ரூமு தந்து அதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். குழுக்கள் வச்சு நடத்துறதுனால உங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, உங்களுக்கு அரசாங்க திட்டங்களையும் எப்படி பெறுறதுங்கிறது தெரிஞ்சு முடியுது. இப்போ மருத்துவ வசதிகள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்குமா? மருத்துவ வசதி எங்களுக்கு நாங்கள் நாகப்பட்டினம் கிராமத்தில் 4 இடத்துல அந்த சுகாதார ஃபேலிட்டி கேர் அப்படிங்கிறத எப்படின்னா, நாங்கள் இலவசமாக போய் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு டாக்டரு, ஒரு நர்ஸு, ஒரு தன்னார்வ தொண்டர் ஒரு ஆள். ஏன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்களை, படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களை காமிக்கணும், நோயாளியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்தந்த ஏரியாவிலேயே ஒரு தன்னார்வ தொண்டரை ஏற்பாடு படுத்தி, அவங்களுக்கு சம்பளமெல்லாம் இல்லை, அவங்க நானே செய்கிறேன் அப்படின்னு முன் வர்றாங்க, செய்துட்டு இருந்தாங்க. படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வீடு தேடியே போய் மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. சரி, இப்போ நிறைய இப்போ என்னென்னா மொபைல் ஃபோன் வருது, ஏடிஎம்மில் தான் போய் பணம் எடுக்கணும், அதெல்லாம் வயசானவங்களுக்கு அது அந்த கல்வி அறிவு இருக்காது, அதெல்லாம் செய்ய. அதையும் எங்கள்
ஆஃபீஸில் வேலை செய்கிற பணியாளர்கள் மூலம் முடியாதவங்களை கூட்டிகிட்டு போய் அதையும் செய்ய வைக்கிறோம். இல்லை இப்போ இந்த கம்ப்யூட்டர் கல்வின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் கம்ப்யூட்டர் கல்வி அதையும் எங்களுக்கு ஹெல்பேஜ் இந்தியா கம்ப்யூட்டர் கொண்டாந்து வயசானவங்களை கற்றுக்கணும் அப்படின்னாங்க. அதில் ஒரு அம்மா 2-3 அம்மா கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. ஒரு ஊமை பையனை கத்துக்க வச்சு அவன் தனியே இப்ப போய் அவங்க அப்பாட்ட சொல்லி 2 கம்ப்யூட்டர் வாங்கி அவன் தனியே அந்த ஊமை பையன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அது எங்களுக்கு பெருமையா இருக்கு. சரி. ஸோ இப்போ இந்த குழுக்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று வந்து அவங்க வாழ்வாதாரம், அதுக்கடுத்து வந்து உங்களுடைய கல்வி, அதாவது இந்த மாதிரி கல்வி, மற்ற தகவல் தொடர்புகள், மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், மேலும் அரசாங்க திட்டங்களை பெற்றுக்கிறதுக்காகவும், உங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளையும் சேர்த்து செய்வதற்காகவும் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ இன்னும் உங்களுடைய என்ன அடுத்த கட்ட வேலை என்ன பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்க? அடுத்த கட்ட வேலை எங்களுக்கு, நாங்கள் மாநில அளவிலான கூட்டமைப்பும் வச்சுட்டோம். மாநிலத்தில் என்னென்ன நடக்கணும், என்ன நாங்கள் செய்யணும், இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும். நாங்கள் இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு அந்த பென்ஷன் 2000க்கு நாங்கள் டெல்லி வரைக்கும் போய் போராடி இருக்கிறோம். அது இன்னும் எங்களுக்கு சரியான தகவலே வரல. வராவிட்டாலும் நாங்கள் வந்து எங்களுடைய தொண்டு நிறுவனம் மூலியமாக நாங்கள் இன்னொரு முறையும் அந்த முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் எங்கள் சாருங்கள்லாம் அதை சேர்ந்து எங்களுக்கு செய்து தருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. 1000 ரூபா வச்சு இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னுங்கிறது மாதிரி ஏதோ ஒரு 2000 இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு செலவுக்கு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாமல், எப்போ பிள்ளைங்கள்ட்ட அதுக்கு காசு கொடுப்பா இதுக்கு காசு கொடுப்பான்னு பிள்ளைங்களை இப்போ அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறதே ரொம்ப சிரமம். இதில் நம்மளே வச்சு அவங்க பாதுகாக்கணும் செய்யணும் அப்படின்னா அவங்க நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த அரசாங்கத்து மூலியமாக 2000 ரூபா வந்தால் கூட பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணாமல் நாங்கள் வந்து அதை வச்சு எங்களோட செலவு சின்ன செலவுகள் அதை நாங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்காக நாங்கள் அரசாங்கத்தை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தணும். சரிம்மா, இவ்வளோ நேரம் வந்து இருந்து இந்த கடல்வாணி நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய இயக்கம் வந்து பெரிய லெவலில் வளரணுங்கிறத கேட்டுக்கொண்டு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வள்ளியம்மா. நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.